ஏன் பிள்ளை படிக்கிறது இருக்கட்டும், கல்வி அமைச்சர் பிள்ளை ஓம் பிள்ளை படிக்குதாயே? ஓம் பிள்ளை படிக்குதா? அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஓம் பிள்ளை படிக்குதா? அப்புறம் என்னட்ட என்ன கேள்வி கேட்கிற? நான் எல்லாரு பிள்ளையும் படிக்கிற அளவுக்கு தரம் உயர்த்துவேன். நாளைக்கு முதலமைச்சர் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கணும்னு, கல்லூரியில படிக்கணும்னு சட்டம் போடுவேன். அரசு பள்ளி கல்லூரியில படிக்கிறவனு தான் வேலையில் முன்னுரிமைன்னு சட்டம் போடுவேன். நீ போடுவியா? போட மாட்டேன். ஏன்னா தனியார் பள்ளி கல்லூரியில நடத்துறதே நீதான். அரசு பள்ளியின் பள்ளியின் தரத்தை உயர்த்திட்டா உன் வியாபாரம் படுத்துக்கிறோம். அப்புறம் இப்ப நீங்க 2 தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுடைய சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, தலையில விழுந்து சாகுது. அப்ப பெற்றோர் என்ன நினைப்பான், இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பா பிள்ளைக்கு உயிர் இருக்குமோ இல்லையோ, தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம்னா தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிடுவாரு. அது உலகத்தரத்துக்கு கொடுக்கணும். என் கனவு உலகத்திலே முதலிடத்துல தென்கொரியா இருக்கு, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டையும் முந்திரணும்னு நினைக்கிறேன். கல்வியில முந்திரணும்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உங்களுக்கு புரியுதா? அது தரமா இருந்துக்கும், இலவசமா இருந்திருக்கும். ஏன்னா கல்வியை மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டா பாதி பணத்தேடல் குறைஞ்சிருக்கும். நல்லா படிக்க வைக்கணுமே, அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தா 10 லட்சம் கேட்பானே, இதுல வேணா 5 லட்சம் கேட்பானே, அதுக்கு வேணும்னு தேவை. Download ShareChat.